முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று மாலை யாகசாலை பூஜை துவங்குகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதால் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள திருச்செந்தூர் கோவிலின் ஸ்தல வரலாற்றை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கியதாகவும் அதிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் வந்ததாகவும் ஸ்தல வரலாறு கூறுகிறது. இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவமிருந்ததாகவும் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியதாகவும் அவன் கேட்காததால் பின்பு முருகனே தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது. பின்னர் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்ள அதன்படியே முருகனும் இங்கேயே தங்கியதாகவும் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் செந்திநாதர் என அழைக்கப்பெற்றதாகவும் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவி தளமும் திருச்செயந்திபுரம் என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோயிலாகவும் அமைந்துள்ளன. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறமும் பஞ்சலிங்கம் இருக்கிறது. பஞ்சலிங்க தரிசனம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இக்கோயில் முருக பக்தர்களுக்கு ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் விளங்குகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக சுவாமி கோவிலில் 200 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாக பணிகளும் 100 கோடி ரூபாய் செலவில் அறநிலையத்துறை சார்பில் திருப்பணிகளும் நடைபெற்றது. ராஜகோபுரம் கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு கோபுரங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கோவில் உள்புறம் பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் இன்று மாலை துவங்குகிறது. சுவாமி மூலவர், வள்ளி, தெய்வானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு கோவில் உள்பிரகாரத்தில் வைத்து யாகசாலை பூஜை நடக்கிறது. சுவாமி சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கோவில் ராஜகோபுரம் அருகே
8000 சதுர அடியில் 76 ஓமகுண்டங்களுடன் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து 7ஆம் தேதி அதிகாலை 12ஆம் கால யாகசாலை பூஜையும் காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் ராஜகோபுரம் விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடக்கிறது. தொடர்ந்து மூலவர், சண்முகர், வள்ளி, தெய்வானை, ஜெயந்திநாதர், நடராஜர், குமரவிடங்க பெருமான் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமான கலசங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடக்கின்றது. காலை 9 மணிக்கு சுவாமி சண்முகர் சண்முக விலாசம் மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். அங்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரமாகி தங்க சப்பரத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதால் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது.